ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 39. காலையில் எந்திரிச்ச உடனே நான் எனக்கு எப்போவுமே கரிஞ்சீரகம் டீ தான் ரெடி பண்ணுவேன். ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் டீ வச்சுட்டு அதுக்கு அடுத்த வேலையை நான் அதை செஞ்சுடுவேன். 100 கிராம் கரிஞ்சீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலையுமே ஃபேனுக்கு நல்லா காய வச்சு ரெண்டையும் நல்லா அரைச்சி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. காலையில் இது போல் கரிஞ்சீரகம் டீ குடிங்க, ரொம்பவே நல்லது. 2 நாளாக கிச்சடி சாப்பிடணும் போலயே தோணுச்சு. நேற்று அதனால நான் கிச்சடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக வெள்ளை ரவாவில் செய்யாமல் கோதுமை ரவாவில் செஞ்சுட்டேன். ஸோ நமக்கு பிடிச்ச ஐட்டமை எப்படி செஞ்சால் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் போடாது அப்படின்னு யோசித்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ண வேண்டியது தான். நேற்று சண்டேங்கிறனால சிக்கன் செஞ்சிடலான்னு தான் பிளான் பண்ணிவிட்டு வெங்காயமும் எல்லாமே உரித்து வச்சிட்டு இருந்தேன். அதே போல் கொஞ்சம் வெளியிலையும் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வரத்துக்கும் போகணுன்ட்டு வெங்காயத்தை மட்டும் உரித்து வச்சுட்டு போயிட்டு வந்துட்டேன். சிம்மில் வச்சு இது போல் கிச்சடியை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இதை இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். வெள்ளை ரவாவில் கிச்சடி செய்யும்போது என்னதான் நம்ம காய்கறி ஜாஸ்தியாக போட்டிருந்தாலுமே அது அரிசி குருணை தான். அதனால் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இது கோதுமை ரவா. ஸோ நம்ம டயட் இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இஞ்சி எப்போ ரேட்டு கம்மியாக கிடைச்சாலுமே நான் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருவேன். இதில் நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்த்த மாட்டேன். ஏன்னா இந்த இஞ்சி தான் நான் பால்லெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதனால் அப்படியே அரைச்சி ஃப்ரீசர் பண்ணிடுவேன். வேணுங்கிற அளவு மட்டும் கொஞ்சமாக டப்பாவில் எடுத்து கீழே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். வேணுங்கும் போதெல்லாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிக்குவேன். இப்போ சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் கிரேவியும் சில்லி சிக்கனும் தான் செய்யலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சில்லி சிக்கனுக்கு நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அது மேரினேட் ஆகிடும். குழம்பும் ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுவுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெளியில் போயிட்டு வந்தனால வீட்டுக்குள்ளே வரும்போதே 1 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பசியாக தான் இருந்தது. நான் காலையிலே வெங்காயம் உரிச்சு வச்சு போயிருந்தேன். அதை கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும்ட்டு நான் மிக்சியிலே அதை கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே மெதுவாகவே சாதம் வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அதுதான் ஸ்டார்டிங்கில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் எப்போவுமே சிக்கன் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் செய்வோம், தண்ணியாக செய்ய மாட்டோம். இன்னொன்று, நாளைக்கு போகிங்கிறனால இன்றைக்கே சிக்கன் கிரேவி இது எல்லாமே தீர்த்தரணும். அப்போ தான் நாளைக்கு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி துடைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் போகி பண்டிகைக்கு என்னெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். வேகிறதுக்கு சிக்கன் வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் வேகிறதுக்குள்ளே நான் மீதி இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுருவேன். அப்போ தான் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறையா பாத்திரம் விழுகாது. சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்கும். நீங்களும் என்ன போலவே இந்த மாதிரி செஞ்சிருவீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் எனக்கு தினை அரிசி நான் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்தனால அதில் சில்லி சிக்கனும் போட்டுட்டேன். இது போல் சில்லி சிக்கன் வறுத்துக்கிட்டே நான் பாத்திரமும் கையோடவே அப்படியே கழுவி வச்சுருவேன். சில டைம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நான் இது மாதிரி செய்ய மாட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும். நேற்று மத்தியானத்துக்கு நான் தினை அரிசி சாதம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் சிக்கன் கிரேவி தான் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் நீங்கள் தினை அரிசி சாதம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சிக்கன் வேணாலுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. சில்லி சிக்கன் ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் எடுத்துக்கோங்க. குழம்புல இருக்கிற சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கும் நல்லா ஒரு மனசு நிறைவாகவும் தெரியும். சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வராண்டா எல்லாமே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் வேலை சட்டுன்னு முடியும். வீட்டுக்கு வெளியில் ரெண்டுமே ஒரே நாளாக நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். சண்டே டைம் வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மண்டே வீட்டுக்குள்ளே எல்லாமே செஞ்சுட்டு சாயந்தரம் நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு டைம் சரியாக இருக்கும். எப்போவுமே நான் வெளி வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் வீட்டுக்குள்ளே வேலை செய்வேன். ஏன்னா எத்தனை நேரமானாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் வெளியில் நம்ம அந்தளவுக்கு செய்ய முடியாது.
5:30 மணி ஆன உடனே எங்கள் வீட்டில் எல்லாருமே டீ வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு சேர்த்து தான் டீ போட்டுட்டு இருந்தேன். ஒரு வீட் பிரெட்டும் மீதி இருந்துச்சு. எனக்கு வீட் பிரெட்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் டீயோட இல்லை காஃபியோட சாப்பிட்றதுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் சொன்னான், அவன் சாயந்தரம் சாப்பிட்லான்ட்டு அதை எடுத்து வச்சுருந்தானாமா. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை இதை நான் எடுத்துக்கிறேன்னு. அதனால அவன் கமெண்ட் வேறு சொல்லியிருந்தான், அம்மா டயட் இருக்கிறாங்களாம், ஆனால் எல்லாமே சாப்பிட்றாங்களாம் அப்படின்னு வேற கமெண்ட் பண்ணான். நான் இப்போ இந்த வீட் பிரெட்டை சாப்பிடல அப்படின்னா நம்ம சாப்பிடணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் சாப்பிட்டுட்டேன். இது கூட நான் சுடு தண்ணியும் சேர்த்து குடிச்சிட்டு நான் அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தனால நான் இப்போ தான் இந்த பாட்டிலே க்ளீன் பண்ணுறேன். எண்ணெய் பாட்டிலை ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் பாட்டிலுக்குள்ள அரிசியும் கொஞ்சம் விம் ஜெல்லும் போட்டுட்டு இது போல் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ரொப்பிட்டு நல்லா குளிக்க விடணும். ஃபஸ்ட்டு தடவை நம்ம இது போல் செய்யும்போது ரொம்ப நுர வராது, ஏன்னா அதில் எண்ணெயும் கலந்துருக்கும். ஆனால் 2வது முறை திரும்பியும் இதே போல் அரிசியும் விம் ஜெல்லும் போட்டுட்டு அரைவாசி தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கிடும்போது நல்லா சோப்பு நுரை தட்டி வரும். இது போல் ஒரு 2 முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா எண்ணெயை ரீஃபில் பண்ணி வைங்க. பொங்கலுக்கு மருதாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருதாணி இலை வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு கோன் போடுறத விட இது போல் மருதாணி போட்டால் ரொம்ப பிடிக்கும். இலை எல்லாத்தையுமே நான் இது போல் திண்ணை மேலேயே வச்சு உரிச்சிருவேன். அப்போ தான் இந்த குச்சியெல்லாம் உடனே டஸ்ட்பினில் போட்டுட்டோம் அப்படின்னா அழுக்காகாமல் இருக்கும். இப்போ இந்த இலையோட சேர்த்தி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 2 கொட்டைப்பாக்கு, 4 கிராம்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அப்போ தான் கையில் வைக்கும்போது தண்ணி போல் ஒழுகாது, நல்ல டிசைன் பிடிச்சிக்கும். இந்த புளி, கொட்டைப்பாக்கு, கிராம்பெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல கலர் பிடிக்கும். நான் இப்போ எடுத்து போடுறதுக்குள்ளேயே பாருங்கள் என் கை எந்த அளவுக்கு நல்லா கலராக இருக்குன்னு. எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, எப்போவுமே சுடு தண்ணியே தான் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு சிஸ்டர் தான் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் தண்ணி தீர பாருங்கள், இது போல் பெரிய பானையில் நல்லா தண்ணி பிடிச்சிட்டு ஒரு பிரியாணி இலையும் ஒரு பட்டையும் போட்டு கால்வாசி ஜீரகமும் போட்டு சூடு பண்ணி வச்சிருவேன். இந்த தண்ணி தீர வரைக்கும் இந்த சூடு பண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நான் 5:30 மணிக்கு டீயும் ஒரு பிரெட்டும் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரக தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன். எப்படின்னு பாருங்கள், நான் துணி மடிச்சிட்ருக்கேன், மருதாணி அரைச்சேன். ஸோ இது எல்லாமே நான் செய்யும்போதும் இது போல் சொம்பில் கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ தோணும் போதெல்லாம் சிப் பண்ணிக்கிட்டே குடிச்சிட்ருப்பேன். இது என்னென்னா நம்மளோட நாக்கையும் நம்மளோட பிரெயினையும் நம்ம ஏமாத்துறோம் கொஞ்சம் சூடாக குடிச்சு. இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா 7:30 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். நான் சப்போஸ் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் 8 மணிக்கு வந்தேன்னா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஜீரக தண்ணி மட்டும்தான்.